முதல்ல நியமத்திற்கான விதிகளில் இங்கிருந்து கொண்டு போகும்போது யாருக்கேனும் ஏதான ஏக்கம் இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கே விட்டுருங்க. நீங்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எங்கே எப்படி பிறக்க வேண்டிய ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் பிறந்திருக்கேன். எல்லாம் அப்படி இறைவன் கொடுத்ததற்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஒரு பண்பு தான் மிகப்பெரிய பண்பு. இது ஒரு எப்படி தெரியுங்களா, ஒரு மெச்சூரிட்டி பர்சன், மன முதிர்ச்சி அடைந்தவர்களுடைய கேரக்டரைசேஷன் இது. இப்படியே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே போனீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம சந்தோஷமாக இருக்கிற வழிமுறைகளை முதல் வழிமுறை என்ன தெரியுமா? இன்னைக்கு என்னை விட சந்தோஷமாக எனக்கு இறைவன் கொடுத்தது போல் யாருக்குமே கொடுக்கல. என்ன குறை எனக்கு? குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. இந்த பாடலை கேட்கும் போதே பாசிட்டிவ் எனர்ஜி வரும் தெரியுங்களா? பாடணும், அதை உட்காந்துட்டு இறைவனை அப்படியே உவந்து பாடணும். இப்போ ஒரு பையன் அம்மா கிட்ட போமா நீ கிடைக்காம வேற ஒரு அம்மா கிடைச்சிருக்கலான்னு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு நான் பிறந்த மாதிரி என்ன கொடுத்தேன் எனக்கு, அதை விட அம்மா நீ எனக்கு கிடைச்சது என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம்மா. என்னம்மா நீ எனக்கு குறை வச்சிருக்க, இவ்வளவு கஷ்டத்துலையும் எனக்கு எப்பயாவது நீ சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கியா, இந்த ட்ரெஸ்ஸாவது எனக்கு அம்மா நீ இருக்கியே அது போதுமா எனக்கு. எத்தனையோ பேர் அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க, நீ எனக்காக இருக்கியே. ஆண்டவரும் அப்படிதான் நம்ம கிட்ட சொல்றாங்களான்னு பார்ப்பார். அப்ப அந்த ஆண்டவர் நமக்கு உவந்து கொடுக்க மாட்டாரா? அப்ப ஆண்டவர்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லணும்? இவங்களை எப்படி வச்சிருக்கே, அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இப்படியே நீ வாழ்ந்துட்டு போயிடு. இப்படி ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் போய் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. பாடுவீங்களா? குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை சொல்லுங்க. எனக்கு எந்த குறையும் இல்லையா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறை? ஐயா வள்ளல் பெருமானாருக்கு ஏதாவது சொத்து இருந்துதா? நம்மை விட இன்னும் அவர் பொருளாதாரத்திலும் எல்லா வகையிலும் அவருக்கு குறைதான், பாரதியார் உட்பட. ஆனா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் அத்தனை அருளாட்சியாக விரிந்துள்ளான். அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்புற அன்பர்களே வாரீர். சோத்துல தாண்டா சந்தோஷம் பார்க்குறீங்க, பணத்துல தாண்டா சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, நல்ல உடை உடுத்தி கொண்டால் சந்தோஷம் நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்ன விஷயம். ஜன்னலோரம் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்கலாம். ஒரு ட்ரெயினில் ஜன்னலோர சீட்டு கிடைச்சா குழந்தைங்கள மாதிரி இருக்க பழக்கணும். குட்டீஸுங்களை பாருங்களேன், ஒரு பலூனை கொடுங்க, ஐ ஜாலி அப்படின்னுங்க. நம்ம குழந்தைங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சின்ன விஷயம் போதும். சா அப்படின்னு கல கல கலன்னு சிரிக்கும். இப்படின்னு இல்லை கண்ணடிக்கணும். நம்மக்கிட்ட அப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இது அப்படி ஏன் அது மாறி போகுது? யாராவது நம்மக்கிட்ட இப்போ சிரிக்க ஒரு கிளுகிழு பாட்டுனா போதும். குழந்தைங்க சிரிச்சோன்னு தெரியுமா? நம்மக்கிட்ட கோபமாக இருக்கும்போது கிளுகிழு பாட்டுனா பிடிச்சதோ ஒட்டச்சு. ஏன் டிப்ரெஷன் டென்ஷன்? பி கூல். நம்ம ஏன் இவ்வளோ? இறைவன் அப்படிதாங்க நம்மளை டென்ஷன் ஆகியே அவன் வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த கட்டப்பாறையை முழுங்கின மாதிரியே வெறப்பாவே இருப்போம். இதெல்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப கூலாக இருங்க. லைஃப் ரொம்ப சிம்பிள். நம்ம எதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தான் இருக்குது. எந்த குறையும் ஆண்டவர் நமக்கு வைக்கவே இல்லை. புத்தர் தன்னுடைய சீடர் ஞானம் அடைந்து விட்டாரா என்பதற்கு அவர் வைக்கிற டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா அவர்களுடைய அமைப்பில் எல்லாருமே புத்தர் தான். புத்தர் என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு அடைதல், அது ஒரு நிலை. பௌத்தம் என்றால் முக்தி, துறவுன்னு கூட சொல்லக்கூடாது, நிர்வாணம்னு சொல்லுவாங்க. அது நம்ம தவறா அந்த வார்த்தையை எடுத்துக்கிறோம். எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை, எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை. அவங்களுக்கு எந்த ஒரு பற்றும் இருக்காது, சார்பும் இருக்காது, எது பத்தியும் கவலை இல்லை. அதுதான் பௌத்தம், புத்தம். அவர் புத்தர் ஆயிட்டாரு. பாலி மொழியில் புத்தம் என்றால் விடுதலை, ஆன்ம விடுதலை, முக்தி. இது அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிட்டாரான்னு டெஸ்ட் வைப்பாங்க. எப்படி? ஒவ்வொரு விதமா வைப்பாங்க டெஸ்ட்.
அதுல ஒரு டெஸ்ட் வைக்கிறார், புத்தர் வைக்கிறார். புத்தர் காலத்துல அவருடைய சீடருக்கு வைக்கிறாரு, கஸ்யப்பருக்கு வைக்கிறார். என்ன? இப்போ அவரிடத்தில் வருகிறார், நீ என்ன ஞானம் அடைந்து விட்டாய், நீ முக்தி பெற்று விட்டாய், எங்கே செல்ல இருக்கிறாய்? புத்தர் கேட்கிறார், எங்கே செல்ல இருக்கிறாய்? ஏன்னா அவங்க ஞானம் அடைஞ்சிட்டு அதோட குருவோட இருக்கக்கூடாது, அவங்க வேறு ஒரு பகுதிக்கு போய் அங்கே இவர்களுடைய கருத்துக்களை பரப்பணும். அப்போ அந்த சீடர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரை சொல்லி நான் அந்த ஊருக்கு செல்கிறேன். புத்தர் சொல்றார், அந்த ஊருக்கா செல்கிறாய்? ஆம். ஐயோ, அது முழுக்க முழுக்க பழமையில் ஊறி போன ஊராச்சே, சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் ஊறி போயிருக்கவங்களாச்சே. அவர்களிடத்தில் போய் நீ புத்தத்தை சொன்னால் உன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, உன்னை பழிச்சொற்கள் பேசுவார்களே, இழிவாக உன்னை பேசுவார்களே, உனக்கு அது ஆபத்தாச்சே. பரவாயில்லை. பரவாயில்லையா? ஆம், பரவாயில்லை. அவர்கள் என்னை அடிக்கவில்லை, இல்லை, வெறும் திட்டத்தானே செய்கிறார்கள். இன்னும் நோய் உள்ள இடத்தில் தானே மருத்துவனுக்கு வேலை. அப்போ அந்த இடத்துக்கு தான் நான் கண்டிப்பாக போகணும். அதனால தான் நான் அந்த இடத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கேன். இவ்வளவு பழமையில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த ஊருக்குள்ள தானே என் பேச்சே வேணும். அப்போ நான் அங்கே தான் போவேன். அதனால அவங்க என்னை அடிக்கல, திட்டத்தானே செய்கிறாங்க, அதனால நான் அந்த ஊருக்கு போகிறேன். புத்தர் சொல்றாரு, இல்லை கஸ்யப்பா, அவர்கள் உன்னை அடிக்க கூட செய்வார்கள். அந்த மக்களுக்கு மூடத்தனம் அதிகம், ரொம்ப முரட்டுத்தனமானவர்கள், உன்னை அடிக்க கூட செய்வாங்க. பரவாயில்லை. பரவாயில்லையா? ஆம், அடிக்கத்தானே செய்கிறார்கள், என்னை கொலை செய்ய மாட்டார்கள். இல்லை இல்லை, அவர்கள் உன்னை கொலை கூட செய்வார்கள். பரவாயில்லை, இந்த உடல் என்ற சிறையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார்கள் என்று அவர்களுக்கு நன்றி பாராட்டுவேன். நீ தேர்ச்சி அடைந்து விட்டாய், போ. எவ்வளோ ஒரு பாசிட்டிவ். நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம அப்படியே துவண்டு போயிடுறோம்ல. அப்போ இப்படியும் இருக்கணுமா அப்படின்னா, இப்படி இருக்கணும், இருப்பது தான் சந்தோஷத்திற்கான வழி. இந்த வாழ்க்கை என்பது முள்படுக்கை தான். இது நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நிஜமாகவே வருகின்ற தடைக்கற்கள் கூட உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜினால விலகும். எண்ணத்திற்கு அவ்வளோ உறுதி இருக்கிறது. உங்களுடைய மனம் இந்த அளவிற்கு எதையுமே ஒரு நேர்மறையான மனப்பான்மையோடு நீங்கள் எதிர்கொண்டீர்களே ஆனால், நீங்கள் எதுவுமே இறைவன் என்ன தெரியுங்களா, ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து உங்கள் முன்னாடி போடும்போது ரொம்ப தோண்டு போட்டிங்கன்னா அது பூதாகரமாக வந்து நிற்கும். கிருஷ்ணர் எப்படி இருப்பாருன்னு மகாபாரதத்தில் இருக்கும். பெரிய பெரிய விஷயம் பாரதியார் சொல்லுவார், கண்ணன் என் அரசன் என்ற பாடலில். கண்ணன் பாட்டில் கண்ணன் என் அரசன் ஒரு பாட்டு இருக்கு, தயவுசெய்து இதெல்லாம் படிங்க. கண்ணன் என் அரசன், கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் சர்க்குரு, கண்ணன் என் சீடன், கண்ணன் என் தோழன் அப்படின்னு பல்வேறு பாவங்கள்ல கண்ணனை எழுதியிருப்பாரு பாரதியார். அதுல கண்ணன் என் அரசன் ஒன்று இருக்கும். அந்த அரசனாகிய கண்ணன் எவ்வளவு டென்ஷன் லைஃப், கூலா இருப்பாராம். படையை திரட்டிக்கிட்டு எதிரிகள் வருவாங்களாம், எல்லாம் கிட்டக்க வந்துட்டு அந்த சேவகர்கள் கண்ணா வந்துட்டாங்கடா, இவன் என்ன பண்ணுவானா, ஆயர் குளத்துல பெண்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு நல்லா இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, அட்டப்பா என்னடா பண்ணினுக்கிட்டே வந்துட்டாங்கடா வந்துட்டாங்கடா வந்துட்டாங்க வந்துட்டேன் எடுத்து அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் பாரதியார். என்னடா பண்ணுற டே டே கண்ணா கண்ணா, அவன் பாட்டு தாயக்கட்டை உருட்டிட்டு உக்காண்டிருப்பான். அந்த சேனாதிபதிகள்லேருந்து மந்திரியிலிருந்து போய் கண்ணா 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 வந்துட்டாங்கடா வந்துட்டாங்கடான்னும் போது அட்டாக் அப்படி கிட்டக்க வரும் பொழுது அப்படி எழுந்துப்பானான் கண்ணன். என்னடா பிரச்சனை, வந்துட்டாங்கடா, இரு ஏன் டென்ஷன், சக்கரத்தை எடுத்தது ஒரு கணம், பாரில் தர்மம் தழைத்தது மறுகணம், இடையில் இடைக்கணம் ஒன்று உண்டோ. அவன்லாம் எதுக்குடா, எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவன் தெரிஞ்சுருக்கான். சுதர்சன சக்கரத்தை ஒரு கணம் எடுத்தான், அடுத்த கணம் பாரில் தர்மம் தழைத்தது. அவன் எதுக்குமே ஆசர மாட்டான். ஏன்? தான் பரமாத்ம ஸ்வரூபம் என்பதை உணர்ந்தவன். தன்னை ஒன்றும் யாரும் செய்ய முடியாது. கண்ணன் அளவுக்கு இல்லை, நோ டென்ஷன். நீ டென்ஷன் ஆனா உன்னுடைய அறிவு மந்தி தான் போகும். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு ஒரு ஒண்ணுமே அது இப்படிலாம் பேசுறாங்க அப்படிலாம் பண்றாங்க, என்ன எதுவுமே எல்லா விஷயங்களிலும் ஒரு மேனேஜர் கொஞ்சம் ஏதாவது
இல்லை வீட்டில் அம்மா மனைவிக்கு சண்டை, இல்லை கணவர் ஏதாவது திட்டாரு, இல்லை பிள்ளை குட்டிங்க ஏதாவது பண்ணுது, ஏதோ ஒரு காதல், இன்னும் தெரியல, செல்ஃபோன்லேயே என்ன பண்ணப்போ தெரியல, பொண்ணுக்கு கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, மார்க் கம்மியாகி போச்சு, எந்த பிரச்சனையும் இப்போ இருக்கட்டுங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையும் அவங்கவுங்க தனியாக எழுதிக்கோங்க. உங்களால் தீர்க்க முடிஞ்சால் தீருங்க, இல்லைன்னா சும்மா என்ஜாய் பண்ணிட்டு உட்காருங்க. ஒரு இடத்தில் ஒரு ஐஏஎஸ் கொஸ்டின் கேட்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அவர் அதை எப்படி எதிர்கொண்டாருன்னு. என்னன்னா, இப்போ நீங்கள் தான் ஸ்டேஷன் மாஸ்டர். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தகவல் வருது, இந்த இடத்துல தண்டவாளம் சரியில்லை, வண்டி ட்ரெயின் வந்தால் ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக ஆகும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் தான் ஸ்டேஷன் மாஸ்டர்னு கேள்வி கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தால்? உடனடியாக முதல் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து அங்கேயே வண்டியை நிறுத்த சொல்கிறேன். நான் முன்னாடியே தகவல் கொடுத்துடுவேன். அந்த தகவல் போய் சேரலப்பா, அதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பிடுச்சு, இப்போ வந்துட்டுருக்கு, அடுத்த ஸ்டேஷனை தாண்டி அது வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த என்ஜின் டிரைவருக்கு தகவல் கொடுப்பேன். என்ஜின் டிரைவருக்கும் தகவல் போய் சேரல, இப்போ என்ன பண்ணுவீங்க? நான் வந்து ரெட் அந்த துணி எடுத்து ஆட்டுவேன். அப்படியும் இல்லை, ரெட் லைட்டை போட்டுருவேன், அதுவும் ஒர்க் பண்ணல. ஒரு ஒவ்வொன்றா சொல்கிறார், இதெல்லாம் பண்ணுவேன். சரியா, எது பண்ணி ஒன்றும் பண்ண என்ன பண்ண, கம்முன்னு உட்காந்து ஆக்சிடென்ட் எப்படி நடக்குதுன்னு பார்ப்பேன். வேற என்ன பண்ண முடியும் இப்போ நான்? சரி, எப்படி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு அப்படின்னு அதை நான் அறிவை சேகரிக்கணும்ல இப்போ. அதனால ரிலாக்ஸ் ஆகிட்டு ஆக்சிடென்ட் எப்படி நடக்குதுன்னு பார்ப்பேன். மார்க் ஃபுல்லாக வாங்கினாருங்க அவர். என்னுடைய முழு முயற்சியை நான் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகும் அந்த இடத்துல எதுவும் நடக்கலைன்னும் போது ஜஸ்ட் பார்ப்பேன். இதே தான் ஜென் தத்துவம். பொறுப்பற்ற தன்மை அல்ல, கவலையற்ற தன்மை. ஒரு இடத்துல நான் முயற்சி முழுவதும் பண்ணியாச்சு, என் முயற்சி அங்கே வீணும் போது நீ என்ன பண்ணாலும் நடக்காதுன்னும் போது வேற என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்ளல் என்பார். இதுதான் சரணாகதினும் எடுத்துக்கலாம். பௌத்தத்தில் ஒரு கதை வரும். குரு தன் சீடர்களோடு அமர்ந்து கொண்டு, இதுதான் பௌத்தம், இதுதான் புத்த மதம் சொல்லுது, ஜஸ்ட் என்ஜாய், நீ முயற்சி செய், அதற்கு மீறி உன்னை மீறி ஒரு விஷயம் போகுது அப்படின்னா. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு இடத்துல லேட் ஆகுது, ஃப்ளைட்டை போய் பிடிச்சி தான் ஆகணும், இல்லை ட்ரெயினை போய் பிடிச்சி தான் ஆகணும், டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது டூ வீலர் வச்சு போக பார்க்கலாம். எதுவுமே இல்லையா, ஃபுல் பிளாக்யா, வண்டி கிளியர் ஆனால் உண்டு. என்ன பண்ணலாம்? ஏதாவது மாறப்போதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் இதான் ஒன்று தான். ஏதாவது மாறப்போதா? ஏதாவது மாறுமா? மாறாது. என்ன பண்ணலாம்? அப்போ கம்முன்னு உட்காந்து ப்ரே பண்ணுங்க. நல்ல ஒரு டைமு, இவ்வளவுதான். அதை விட்டுட்டு ஜஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதாங்க வழி, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இந்த உலக வாழ்க்கையில், இதுதான் வழி. பெற்றதற்கு உவத்தலும் இருப்பதை